நாளை மறுநாள் 28/11/2025 RRB எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது தெரியாதவங்களுக்கான வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஜனவரி மாதம், இந்த வருஷம் ஜனவரி மந்த் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கான எக்ஸாம் டேட் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை கவனிக்காமல் இருந்திருப்பீங்க உங்களோட ஒர்க் பிசியில். நாளை மறுநாள் 28/11/2025 நாளை மறுநாள் அதுக்கான எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும். அதாவது அட்மிட் கார்டுனா கால் லெட்டர், கால் டிக்கெட்டோட சொல்லலாம். அது வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அது சில பேருக்கு வந்திருக்காது, பாதி பேருக்கு வந்திருக்கும், பாதி பேருக்கு வந்திருக்காது. ஸோ வராதவங்களுக்கு வந்துடும். வந்தவங்களுக்காக இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு, ரெண்டாவது உங்களோட ஒரு ஓட்டர் ஐடி இல்லைன்னா பாஸ்போர்ட், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், எனி1 2 ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும். அதோட சேர்த்து ஒரு 4 ஃபோட்டோ, உங்களை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்ப்ளீட்டாக அதில் இருக்கணும். அதை எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த RRB எக்ஸாமுக்கு 90 மினிட்ஸ், அதாவது வந்து 90 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் 120 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிங்க. ஷிஃப்ட் 3ஆக பிரிப்பாங்க, 1, 2, 3. உங்களுக்கான ஷிஃப்ட் எதுன்னு அந்த கால் லெட்டர்லேயே போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ரிப்போர்ட்டிங் டைம் 7:30. இப்போ உங்களுக்கு ஷிஃப்ட் ஃபஸ்ட்டுன்னா 7:30 ரிப்போர்ட்டிங் டைம். நீங்கள் 7:30 மணிக்கு அங்கே இருக்கணும். கேட் க்ளோசிங் டைம் 8:30 மணி. எக்ஸாம் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் 7:30க்கு இங்கே இருக்கணும். 7 மணிக்கு அங்கே போயிடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்போ, அதனால் வந்து 7 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி பார்த்துங்க. ஷிஃப்ட் 2 உள்ளவங்களுக்கு அதே மாதிரி, ஷிஃப்ட் 3 உள்ளவங்களுக்கு அதே மாதிரி. ஷிஃப்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். 4 மணிக்கு கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு நிறையா வந்து பயோமெட்ரிக்கு அதே மாதிரி நிறைய செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும், டைம் பிடிச்சிரும். ஸோ அதுக்காக வந்து டயத்துக்கு அங்கே இருக்க பாருங்கள். உங்களோட எந்த லொக்கேஷனுங்கிறத கரெக்டாக தெளிவாக இன்றைக்கே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த உங்களுடைய லெட்டர்லேயே வந்து அந்த சின்ன QR கோடு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, அந்த QR கோடில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட கரெக்டாக காமிச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.